இங்கே இனியா ஒரு பக்கம் பாக்கியா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கீழே நித்தீஷை போட்டு பயங்கரமா சுதாகர் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. அந்த சவுண்டு மேலே வரைக்கும் கேட்குது. இதை கேட்டோன்னே இனியாவுமே அம்மா எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இங்கே இனியா கீழே வராங்க. ஆனால் கீழே வந்து பார்த்த இனியாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இங்கே நித்தீஷ் மறுபடியுமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்த உடனே தான் இங்கே சுதாகருமே நித்தீஷை போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, உன்னை கண்காணிச்சுட்டே இருக்க முடியுமா என்னால், நான் எப்படி என் பிஸ்னஸை பார்த்துட்டு உன்னை கவனிக்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்க சந்திரிகாவும் எங்க நீங்கள் தேவையில்லாமல் அவனை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க, இப்போதைக்கு அவன் ரெஸ்ட் எடுக்கட்டு, இன்னும் போக போக சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இங்கே நித்தீஷ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க சுதாகரமே இங்கே பாரு, நீ கொடுக்குற செல்லத்தினால தான் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை நீயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இவன் சரியாக வர ஆரம்பிச்சிருவான், ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம நீ தேவையில்லாமல் இவனுக்கு செல்லத்தை கொடுத்து இவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதே நீ தான் அப்படின்ற மாதிரி இங்கே சுதாகர் சந்திரிகாவையும் சேர்த்து தெரிவிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே சுதாகருக்கு ஒரு பயம் என்னென்னா இனியா கீழே வந்து பார்த்துட்டான்னா இப்போ மறுபடியும் இனியாவை சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதே நேரம் இங்கே சந்திரிகாவுக்கும் சுதாகருக்கும் இங்கே மறுபடியும் ஒரு ஃபேமிலி பிரச்சனையை பற்றி பேச வராங்க. அதே நேரம் இங்கே சந்திரிகா இருந்துக்கிட்டு சுதாகரோட முகத்தில் அடிக்கிற மாதிரியும் நாங்கள் ஒன்றும் உங்களை தேடி வரல, நீங்கள் தான் எங்களை தேடி வந்தீங்க, எங்ககிட்ட எக்கச்சக்க பணம் இருந்தோம், நீங்கள் தான் எங்களை தேடி வந்து மறுபடியுமே பலன் அடைஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இங்கே சுதாகரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சுதாகர் யதார்த்தமாக திரும்பி பார்த்தா பின்னாடி இனியா இருக்காங்க. இனியாவை பார்த்துட்டு இந்த பக்கம் சந்திரிகா சுதாகர் எல்லாரும் ஷாக் ஆனாலும் ஆனால் அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காம அப்படியே கேஷுவலாக மூவ் பண்ணுறாங்க. அப்போ இனியாவும் டைரெக்டாக இங்கே சுதாகர் கிட்ட வந்துட்டு அங்கிள் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இவன் இன்னைக்கு தெரியாமல் எடுத்துட்டான், சரியாயிடுவாம்மா, நீ கவலைப்படாத, இனிமேல் இவனுக்கு இந்த எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன்ல, நீ போய் ரெஸ்ட் எடுமா, நான் இவனை இங்கே கீழே படுக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் டைரெக்டாக நித்தீஷையும் கூட்டிகிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ரூமுக்கு போய் அவரை தூங்க வைக்கலான்னு சொல்லி தூங்க வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வெளியே வந்ததுக்கப்புறம் சுதாகருமே இனியா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுமா, நான் பார்த்துக்கிறேன், அவனை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரும் சந்திரிகாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இனியாவோட மனசுக்குள்ளே இங்கே நித்தீஷ் சுதா பேசிகிட்டு இருந்தார்ல, ஒருவேளை இவங்களோட குடும்ப பிரச்சனை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ வந்து நித்தீஷை சரி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இங்கே டைரெக்டாக நித்தீஷை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் நித்தீஷை பார்த்துட்டு இங்கே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நித்தீஷ் பயங்கர போதையில் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஏங்க நீங்கள் மறுபடியும் எதுக்காக ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் முதல்ல இந்த பழக்கத்தை பார்த்த உடனே நான் என்னமோ நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இந்த பழக்கத்தை நிறுத்த முடியுமா, நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியும் அவங்க ஒரு பக்கம் இங்கே நித்தீஷ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ நித்தீஷுமே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட சூழ்நிலையை சரி பண்ணிக்கிட்டு இங்கே இனியாவை பார்த்துட்டு ஓ மை ஒய்ஃப் இனியா நீயா, நீ தான் வந்திருக்கியா, முதல்ல எங்கள் டேடி என்னை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாரு, இப்போ நீ என்னை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்போ இனியா கத்துறது சவுண்டை கேட்டு சுதாகரும் சந்திரிகாவும் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த பக்கம் இனியாவை தூக்கி விட்டுட்டு இனியாவுக்கு அடிபட்டிருக்கான்னு பார்க்குறாங்க. எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே இனியா நான் தான் சொன்னேன்லம்மா நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் இவனன்னு சொல்லிட்டு இனியாவை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. வச்சுட்டு இங்கே நித்தீஷ் கிட்ட செம்ம காண்டாகி நித்தீஷை அடிக்கிறதுக்காகவே போகிறாங்க. ஆனால் சந்திரிகா குறுக்க வந்துட்டு முதல்ல நிறுத்துங்க, இந்த மாதிரி என் பையன் இவ்வளோ தப்பு பண்ணுறதுக்கான காரணமே நீங்கள் தான் உங்கள் பிஸ்னஸை எங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்க, என்னைக்கு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக இப்படி நம்ம பையனோட வாழ்க்கையை கெடுத்தீங்களோ அன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனியாவை என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சது உங்களோட பிஸ்னஸ் பிளான் தானே அப்படின்ற மாதிரி இங்கே சந்திரிகா பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க சுதாகருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் இங்கே உள்ளே நடந்துட்டு இருக்க பிரச்சனையை வெளியிலேருந்து இங்கே இனியாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இங்கே சந்திரிகா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க, நீங்கள் நித்தீஷ்க்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் சரின்னு நான் ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் இங்கே இனியாவோட அம்மா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் மேலே ஆசைப்பட்டு தான் இனியாவை நம்ம நித்தீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி கூட நித்தீஷ் நல்லா தான் இருந்தான், ஆனால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக பிளானை போட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ண பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, அதனால தான் இவன் அதை நினச்சி மறுபடியும் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி இங்கே சந்திரிகா இனியாவையும் இனியாவோட ஃபேமிலி இன்னொரு பக்கம் சுதாகர் பண்ண விஷயத்துக்காக தான் நித்தீஷ் இப்படி பண்ணுறான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி இங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வெளியிலேருந்து கேட்டுட்டு இருக்க இனியாவுக்கு அப்படியே நெஞ்சே நொறுங்கிடுது. தான் அம்மாவோட ஹோட்டலை அவங்களா விற்றாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் சுதாகர் இதை பிளான் பண்ணி பிடிங்கி
வாங்கியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அவரோட சுயநலத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டலை வாங்கினது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரியே இங்கே இனியாவையும் இங்கே நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சுதாகருமே டேரக்டாக சந்திரிகாவை பார்த்து, இங்கே பாரு, நான் மட்டும் இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இவனுக்கு லைஃப்க்கும் கல்யாணம் நடந்திருக்காது. நம்ம எத்தனை இடத்துல இவனுக்கு பொண்ணு பார்த்தோம், ஆனால் எல்லா இடத்துலையும் இவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவன், இதுக்கு மேலே இவன் திருந்த முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யாருமே பொண்ணு தரல. ஆனால் இனியா வீட்டில் மட்டும்தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம நம்மளுக்கு பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்ட்டு இங்கே சுதாகர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இந்த பக்கம் இனியாவுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. ஏன்னா இங்கே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ ஈஸியாக திருந்த முடியாது அப்படிங்கிற விஷயத்த இங்கே சுதாகர் சொல்கிறவொன்னே இதை கேட்ட இனியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அங்கிள் என்கிட்டையும் போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரா, இந்த மாதிரி இவரை திருத்த முடியும், இவரை சரி செய்ய முடியும்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் செம்மையாக ஃபீல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபீலிங் தாங்க முடியாமல் தன்னோட ரூமுக்கும் போயிடுறாங்க இனியா. அங்கே போயிட்டு தனக்காக தான் தான் அம்மா ஆசையாக விரும்பின ரெஸ்டாரண்ட்டை விட்டு கொடுத்தாங்களா, அதுவும் 2 ரெஸ்டாரண்ட்டை விட்டு கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு இங்கே இனியா ரொம்பவே விம்மி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சுதாகர் இங்கே மறுபடியுமே நிதிஷை திட்டிட்டு அவர் எப்பவும் போல கேஷுவலாக அவரோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் இங்கே இனியாவோட மனசு ரொம்பவே அலமோத ஆரம்பிக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறது, இந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறது, இதை பற்றி நம்ம அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசலாமா, இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியில் போயிடலாமான்னு சொல்லிட்டு இங்கே இனியா முடிவு பண்ணுறாங்க. உடனே அடுத்த செகண்டு தன்னோட மொபைல் எடுத்து இங்கே டேரெக்டாக தான் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் அவங்க மனசுக்குள்ளே ஒரு யோசனை போயிட்டுருக்கு, நம்ம அம்மாவுக்கு கால் பண்ணி நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம், அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க, நம்ம மறுபடியுமே அவங்கள டென்ஷன் பண்ணிட வேண்டாம்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு இனியா எப்பவும் போலே தன்னோட பிரச்சனையை தனக்குள்ளே போட்டுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியாவோட மொபைலுக்கு மெசேஜ் வருது. அது என்ன மெசேஜ்னா, அந்த காம்படிஷனில் அவங்க செலக்ட் ஆனதாக ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்துட்டு இங்கே பாக்கியாவும், பரவாயில்ல, இனியா சொன்ன மாதிரி நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது போல இருக்கு, இந்த மாதிரி இந்த காம்படிஷனில் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இங்கே எப்பவும் போல் எழுந்திரிச்சு இனியா வேலைக்கு போகிறாங்க. அப்போ நிதிஷ் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நைட்டு ஃபுல்லாக பயங்கர ராவடி பண்ணியிருப்பார். ஆனால் நிதிஷை கண்டும் காணாமல் இனியா எப்பவும் போல எழுந்துச்சு அவங்க ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடில் இங்கே பாக்கியாவும் அந்த காம்படிஷனுக்கு போகணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் கிளம்பி இங்கே அந்த ஹோட்டலில் பார்த்து போயிட்டுருக்காங்க. அதே நேரம் இனியாவோட வீட்டில் சந்திரிகாவும் நிதிஷை எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டுட்டு அவனை போய் குளிச்சுட்டு வாடா, போடா, நீ குளிச்சுட்டு நீ முதல்ல ஏற்கனவே ட்ரக்ஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு டாக்டரை பார்த்தல, அந்த டாக்டரை போய் நம்ம பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிதிஷ் சந்திரிகா சொல்கிற எதையுமே கேட்காம அவர் எப்பவும் போல் குளிச்சு ரெடி ஆகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி, டேய் இன்றைக்கும் ரெடி பண்ணுங்கடா, இன்றைக்கி காலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம், ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நான் யாருக்கிட்டையும் மறைச்சு வாழணும்னு அவசியம் கிடையாது, நான் எப்பவும் போல தான் இருப்பேன், என் விருப்பப்படி தான் நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவேன், யாரும் என்னை தடுக்க முடியாது, அது என் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தான், என் டேடியாக இருந்தாலும் சரி தான் சொல்லிட்டு இங்கே நிதிஷ் ரொம்ப டென்ஷனோட தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ட்ரக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுமே இங்கே நாங்கள் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே எப்பவும் போல் நிதிஷுமே வேகமாக அவங்க அம்மா பேச்சை கேட்காம கார் எடுத்துகிட்டு இங்கே மறுபடியும் இந்த ஹோட்டலுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண போகிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க சந்திரிகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். இப்போ கூட எதுக்கோ போகிறான்னா கண்டிப்பாக இந்த சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கணும், நம்ம எதுக்கும் இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு இங்கே சுதாகருக்கு கால் பண்ணி நிதிஷ் பண்ண விஷயத்த ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. ஆனால் சுதாகருமே, விடு நான் பார்த்துக்கிறேன், அவன் எந்த ஹோட்டல் போகிறாங்கிறத நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா அவன் காரோட ஜிபிஎஸ் என்கிட்ட ஆல்ரெடி ட்ராக்கில் தான் இருக்குது, அவன் எங்கே போகிறான்னு பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சுதாகர் ஒரு பக்கம் அந்த விஷயத்தை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியா ஹோட்டல் ரிசப்ஷன் லிஸ்ட்டில் நின்றுக்கிட்டு தன்னோட பேரை சொல்லி இந்த மாதிரி காம்படிஷனுக்காக வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே டேரக்டர் நிதிஷுமே அதே ஹோட்டல் ரூமில் தான் தங்கறதுக்காக போகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பாக்கியா இந்த காம்படிஷன் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இங்கே நிதிஷ் பயங்கரமான ட்ரக்ஸ் கேஸில் மாட்ட போகிறாரு. ஏன்னா ஆல்ரெடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ரமோவில் பார்த்துருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக மாறப்போகுது. அதனால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys.